ஹலோ ஆல், வெல்கம் டு பாரு விங்ஸ். பாரு விங்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பிரெட் ரெசிபி தான். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேன், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு பெருங்காயமும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அது கூடவே மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதை நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம். இதை பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்து வச்சுக்கலாம். கட்டி இல்லாமல் மாவை நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம். பவுல் எடுத்துட்டு அதில் நான் ஆல்ரெடி வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். வேக வச்ச உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அது கூடவே துருவின பூண்டு சேர்த்துருக்கேன், துருவின இஞ்சி சேர்த்துருக்கேன். இது கூடவே சேர்த்துட்டு இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன், கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்தை பொடியாக நறுக்கி இதோடு சேர்த்துக்கிறேன். ஸ்லைஸாக நறுக்கியிருக்கேன், ஆனால் நல்லா மெலிசாக நான் நறுக்கியிருக்கேன். நறுக்கி அதை நல்லா சேர்த்துக்கலாம். இதோட இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன், மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிறேன், ஜீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நல்லா ஒன்று சேர மசிச்சு எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி மசிச்சு எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு இன்னொரு சைடில் ப்ரெட் எடுத்துக்கிறேன். 2 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நான் முட்டை இதில் சேர்த்துக்கிறேன். இதை முட்டை சேர்க்குறது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்கலன்னா முட்டையை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைசஸாக வச்சுக்கிறேன். ஒரு ப்ரெட் மேலே இது ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஆல்ரெடி நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த உருளைக்கிழங்கு பேஸ்ட்டை இதோடு சேர்த்துக்கிறேன். அந்த மசாலாவை இதில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிக்கலாம். நல்லா எல்லா சைடும் இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இல்லை 2 சைடுமே நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். 2 ப்ரெட்லையுமே நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நான் ஒரு ப்ரெட்டில் தான் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். இதை கூடவே இது மேலே வச்சு இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியும் பொரிக்கலாம். நான் வந்து இதை வந்து 4ஆக கட் பண்ணிக்கிறேன். இதை 4ஆக நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்து வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி கலந்து வச்சுருக்கிற அந்த கடலை மாவு மிக்ஸில் இதை வந்து சேர்த்துக்கலாம். நல்லா எல்லா சைடும் நல்லா கோட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி கலந்துக்கலாம். கலந்துட்டு எண்ணெய் காய வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் போட வேண்டியதான். நல்லா 2 சைடும் நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு சைடு வெந்ததும் அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். நல்லா 2 சைடு வெந்ததுக்கு அப்புறமேட்டு இதை எடுத்துட வேண்டியதான். நல்லா வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான், பிரெட் பஜ்ஜி வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.